Hi everyone, welcome to GNSK World. இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ்ஷோட நேம் வெல்லம் இட்லி. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவில் போலாம் வாங்க. 1 கப் இட்லி மாவு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கப் வெல்லம், சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்ச தேங்காய், சிறிதளவு ஏலக்காய் தூள். இந்த இட்லிக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த இட்லியை யாராவது கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவன் பசங்களுக்கு ஒரே மாதிரியான டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இட்லி கண்டிப்பாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 hours ஊற வைக்க போகிறேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சிறிதளவு ஏலக்காய் தூள். இப்போ நம்ம இந்த இட்லி பேட்டரில் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லத்தில் நிறைய தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் இட்லி வராது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு உங்கள் மாவு இருக்கணும். இதுவும் என்னோட பாட்டியோட மெனு தாங்க. ஆக்சுவலாக என்னோட பாட்டி இருக்கும் போது அவங்க அடிக்கடிக்கு இந்த வெல்லம் இட்லியை பண்ணி தருவாங்க. அப்போல்லாம் நான் அவங்கள கிண்டல் பண்ணுவேன். இப்போ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 7 to 8 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க என்னெல்லாம் மெனு பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் போடும்போது இந்த வெல்லம் இட்லி தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் சரி இந்த வெல்லம் இட்லி உங்களுக்கு பண்ணி காட்டலான்ட்டு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்துலேயே அந்த இட்லியை மேக் பண்ணலாம். ஆனால் இந்த கிளாஸோட ஷேப்பில் இட்லி வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். கிளாஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய்யை அப்ளை பண்ணிவிடுங்க, அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும். நான் இப்போ இந்த இட்லியை வேக வைக்கிறதுக்கு ஒரு டீப்பான பேனை யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏன் இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் பேனில் வச்சுருக்கேன்னா, இட்லி பாத்திரத்தில் இந்த மாவு ஊற்றிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 to 25 minutes வேக விட போகிறேன். இங்கே பாருங்க, நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் அதுவே வெளியில் ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்க, நீங்கள் நல்லா கீ அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏதாவது நைஃபோ ஏதாவது வச்சு கொஞ்சம் ஜஸ்ட் அந்த ஓரங்களில் நீங்கள் இது மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ ஈஸியாக வெளில வந்துருச்சு பாருங்கள். கிளாஸ்லேயும் பெருசாக எதுவுமே ஒட்டலை. நீங்கள் கொஞ்சம் கீயை நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இட்லி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. இங்கே பாருங்க, நான் அந்த இட்லியை இது மாதிரி கட் பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் ஒன்லி குக்கிங்கை பற்றி மட்டும் பேசுகிறேன். நான் வச்சுருக்க கம்பல் கலெக்ஷனும் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். நான் இப்போ இந்த ட்ரெஸ்க்கு இந்த கம்பலை போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த கம்பலை செலக்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு இந்த கம்பலை க்ளோஸ்அப்பில் காட்ட பாருங்கள். இது ரொம்பவே அழகாக இருக்குது. நடுவில் மயில் வச்சுருக்கு, இங்கே பாருங்கள். ஸோ ஒயிட் முத்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் காம்பினேஷனுக்கு இது நல்லா இருக்குது. ப்ளஸ் ரெட் இருக்குது, தென் பிளாக் மெட்டல் கலந்துருக்கனால இந்த ட்ரெஸ்க்கு நான் இந்த கம்பலை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது முக்கியமாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட நம்மளால் போட்டுக்க முடியும். ப்ளஸ் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா
ஒன்லி 150 ஆர் 200க்கு இது கிடைக்குது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.